கொட்டதெனியாவு பகுதியில் சேயா சதோமி என்ற சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சேயா சதோமியின் வீட்டுக்கு இன்று காலை கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. முதலாம் தரத்தில் அனுமதி பெறுவதற்கான பாடசாலை நேர்முக பரீட்சைக்கு பிரசன்னமாகுமாறு தெரிவித்தே இந்த கடிதம் இன்று கிடைத்துள்ளது. சிறுமியை படுகொலை செய்தவர்களை தேடி தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருவரில் ஒருவர் பாடசாலையை விட்டுச் சென்ற 17 வயதான இளைஞர், மற்றவர் வீட்டிற்கு அருகில் வசிப்பவர். அத்துடன் சிறுமியின் சட்ட வைத்திய அதிகாரி பரிசோதனையின் போது பெற்றுக்கொண்ட தடயங்கள் மரபணு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அனைத்து சிறுமிகளினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சமூகத்தை விழிப்பூட்டிவிட்டு சேயா சதோமி இறுதி பயணம் சென்றார். இந்த சம்பவத்தினால் அதிர்ச்சியடைந்துள்ள மக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். சிறுமிகள் என்றால் மலர்கள். இவ்வாறான சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க வழங்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 10 அல்லது 20 ஆண்டுகளில் அவர்கள் வெளியில் வந்தால் அந்த தண்டனை போதாது. சட்டத்தை ஸ்தாபித்தேனும் தண்டனையை வழங்குங்கள்.